கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ கடந்த தினங்கள்ல விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம், விசுவாசத்தை எப்படி வளர்ப்பதுன்னு பார்த்தோம், சோதனைகள் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்வதுன்னு பார்த்தோம். சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் ஃபெய்த் இன் ஆக்ஷன், செயலில் வெளிப்படும் விசுவாசம். வாசிப்போம் யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். சோ இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சோ நம்ம தேவனை நம்புகிறோம், அவர் உண்டென்று நம்புகிறோம், அவரை விசுவசிக்கிறோம், அவர்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அவர் அந்த அவரை நம்புகிறதுனால வருகிற கிரியைகளை நாம காட்டணும் இல்லையா? சோ தேவனை நம்பினா அவருடைய கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கிரியைகள். அவருடைய கட்டளைகள் 10 கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அதோட அன்பு காட்டணும். ஆண்டவர் நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்மளை நேசித்தார். அதே அன்பை மற்றவரிடத்துல காட்டணும். இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? சோ கிரியைகள்லாம் இல்ல, நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கிரியைகள் இல்லையா? சோ தேவனை நாம நம்புகிறோம், அவர் உண்டென்று விசுவசிக்கிறோம், அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் ஒரு குறையும் வைக்கிறது இல்லை, அவரை கைவிடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். சோ அறிந்தது மட்டுமல்லாம கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அதோட தேவனோட அன்பை நாம பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம தேவனுடைய அன்பை மற்றவர்களிடத்துல நம்ம காட்டணும். அதுதான் கிரியைகள் மூலியமாய் நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. அதோடு மட்டுமல்லாம உதவி செய்வது, யாராருக்குள்ள ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதும் ஆண்டவருடைய ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் கிரியையின் வெளிப்பாடா இருக்கு. சோ நெக்ஸ்ட் கீழ்ப்படிதலும் விசுவாசமும், ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த். சோ வாசிப்போம் எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சோ ஆண்டவர் ஆபிரகாம இந்த இடத்துக்கு போன்னு சொல்லும் போது எந்த இடத்துக்கு போறோன்னே ஆபிரகாமுக்கு தெரியல. என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் ரைட் பாத்துல என்னை கொண்டு போவார், அந்த எந்த இடமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் மேல அளவு கடந்த விசுவாசமும் அன்பும் ஆபிரகாம் வைத்திருந்ததுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா? சோ கீழ்ப்படிந்தார், அப்படியே ஒபே பண்ணார், எதையுமே ஆட் பண்ணல, எதையும் சப்ட்ராக்டும் பண்ணல. ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே செஞ்சார். நாம இன்னைக்கு இருக்கிறோம், ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவரே இது நாளைக்கு செஞ்சுக்கிட்டுமா, இது நாளான்னைக்கு செஞ்சுக்கிட்டுமா, இப்படின்னு நமக்கு நிறைய போஸ்ட்போன் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுக்குற வேலைகளே நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம். சில வேலைகளை நம்ம ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுக்கொண்டே இருப்போம், தேங்கிட்டே இருப்போம், நம்ம அந்த வேலைகளை செய்யாம இருப்போம். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னார்னா அடுத்த நிமிஷமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அப்படி கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவருடைய அதிக ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். நெக்ஸ்ட் என்னன்னா, நம் விசுவாசத்தை மற்றவர்களிடம் பகிர்தல், ஷேரிங் ஃபெய்த் வித் அதர்ஸ். வாசிப்போம் மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது வெறும் காஸ்பல்ல சொல்றது மட்டும் இல்ல. இயேசு நல்லவர்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டியன்ஸை விட அதிகமாய் நான் கிறிஸ்டியன்ஸுக்கு அதிகமாய் தெரியும் இயேசு நல்லவர். ஆனா ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. இயேசுவை போல நாம வாழ்ந்து இயேசுவை நாம ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன், ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய அன்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டேன்னா அந்த அன்பையும் சமாதானத்தையும் மற்றவர்களிடத்துல கொடுக்கறதுதான், அதை காண்பிக்கிறதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லிதான் விரும்புகிறார். இந்த உலகத்துல அன்பு கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதான்னு ஏங்குகிற மக்கள் தான் அநேகம். பணம் நிறைய இருக்கு எல்லார் இடத்துலயும்,
பணத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிறாங்க. ஆனா அன்பு கிடைக்கல. அந்த அன்புக்காக தான் அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்மள நேசிக்கிறவங்க நாம நேசிக்கிறதுனால பெரிய ஒரு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மள வெறுக்கிறவங்கள நாம அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இடைபடுகிறார். அதுதான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. அதுதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஸ்டைல். இயேசு நல்லவர்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எப்படிப்பட்ட நல்லவர்னு சொல்லி நீங்களும் நானும் தான் ஆண்டவரை காட்டணும். இயேசுவோட உருவம் என்னதென்று நிறைய பேரு அனலைஸ் பண்ணிருக்காங்க. பட் கரெக்டா டெபிக் பண்ண முடியாது. ஆனா இயேசு உங்களை போல இருப்பார், என்ன போல இருப்பார், என்னை போல இதயத்தை கொண்டிருப்பார்னு சொல்லி நம்ம தான் அவர் மற்றவர்களை எடுத்து காட்ட முடியும். நம்ம இயேசு போல வாழ்றது நிமித்தம் இயேசுவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுனால அநேகருக்கு சுவிசேஷத்தை நாம பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய கிரியைகள்னால அததான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல தேவைப்படுகிறார். சோ நெக்ஸ்ட் விசுவாச ஓட்டத்தை ஓடுதல். எபிரேயர் 12:1 வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். சோ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிற. பைபிளை எடுத்தாலே அநேக சாட்சிகள் உண்டு. ஆபிரகாம் ஓட சாட்சி நம்ம படிக்கிறோம், ஈசாக்கோட சாட்சி படிக்கிறோம், யோசேப்போட சாட்சி படிக்கிறோம், மோசேயோட சாட்சி, நோவாவோட சாட்சின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். திரளான சாட்சிகள் இருக்கு. நீங்களும் நானும் கூட ஒரு சாட்சி தான். அதோடு மட்டுமல்லாம இந்த சாட்சிகள் நமக்கு கூட சுத்தி இருக்கும் போது கூட பாவங்களும் சுற்றி நெருங்கி கொண்டுதான் இருக்கு. ஆனா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு சாட்சிகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை துவக்கி வருகிறோம் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவும்னு சொல்லியிருக்கிறார். நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டம் இதுதான். இந்த ஓட்டத்தை நம்ம பொறுமையோட ஓடணும். இந்த ட்ராக்ல நான் கரெக்டா ஓடணும். நான் ட்ராக் மாறி போயிடக்கூடாது. எனக்குன்னு இந்த ட்ராக் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ட்ராக்ல தான் ஓடணும். சோ அத்லெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ட்ராக்ல தான் ஓடணும். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ட்ராக்கை விட வேற ட்ராக்ல போனாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சோ அதே மாதிரி எனக்கு கொடுத்திருக்கிற ட்ராக்ல நான் ஓடணும். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ட்ராக்ல நான் ஓடுனா நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன். சோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ட்ராக்ல நம்ம ஓடி ஜெயத்தை பெறணும். வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக தோல்விகள் உண்டு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம ஓடுவோம். ஜீவன் பெற்றுக் கொள்வோம். கண்களை செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, அப்பா என்னோட அமர்ந்து கொண்டிருக்கிற ஜெபத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் தாய்மாரையும் தகப்பன்மாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கடந்த தினங்கள்ல விசுவாசத்தை பற்றியே நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே விசுவாசம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்களே. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை கிரியைகள் நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களையே நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆண்டவரே அப்பா உங்களை பிரசங்கம் பண்ண ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க. உலகம் எங்கேயும் நாங்கள் சாட்சியாய் திகழ எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.